அதை ஏமா நீ கவிதா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? போய் அப்படியே ஜூஸ புழிஞ்சு கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே? இல்ல ஈஸ்வரி, அதெல்லாம் வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவந்திகா, இங்க வச்சிரு. அம்மா ஏமா அவ செஞ்சா என்னவா? அவந்திகா, நீ செய்வல்ல, செய்ய மனசு இருக்குல்ல? மனசு இல்லாமல நான் இதெல்லாம் கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன். நானே போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். அத்தை, ஜூஸ் ஜார் எங்க இருக்கு? அது அந்த கபோர்ட்ல இருக்குமா? அம்மா அவந்திகா, அப்படியே கொஞ்சம் எங்க 2 பேருக்கும் ஒரு வாய் காஃபி போட்டு கூட. எனக்கு சக்கரை கொஞ்சம் தூக்கலாம். இல்ல ஈஸ்வரி, அவந்திகா நீ இரு, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். நீ பேசிட்டு இல்ல அத்தை, ஐயா அப்பா வேற வந்திருக்காங்கல்ல, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரியா? ஈஸ்வரி, ஏன் இங்க நின்னு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? போய் கூடமாட அவந்திகாவுக்கு ஹெல்ப் பண்ணு. என்ன ஈஸ்வரி அம்மா, நீங்களும் உங்க மருமகனும் கொஞ்சம் உள்ள வந்து ஹெல்ப் பண்றீங்களா? ஏமா 2 பேருக்கு காஃபி போட 2 பேரும் வேலை செய்யணுமா? நீ அப்புறம் என்னைக்கு தனியா காஃபி போட்டு பழகுறது? போடா, நீயே போய் காஃபி போட்டு உன் கையால கொண்டு வா. அப்புறம் கிருஷ்ணா, நான் சொன்னதை யோசிச்சியாடா? டேய், என்னடா ஊன்ட்டு போற? நான் சொன்னதை யோசிச்சா இல்லையா? யோசிக்கலாம்டா இரு. என்ன யோசிக்கிறீங்க? என்னம்மா நீ? இவன் தான் அதை பத்தி கேர் பண்ணாம இருக்கானா? நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? என்னன்னு சொல்றீங்க? என்னத்த சொல்றது? எல்லாரும் இப்படி மறந்துட்டு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வருது. இவனோட குலதெய்வம் குலங்காத்த ஐயனாருக்கு எப்ப வேண்டுதல் வச்சான்? இவனையே கேளுமா. டேய், பாரு, நடராஜ் பிறக்கிறப்ப வச்சான். அதை நிறைவேற்றினானா? இல்லையே. அதை கேட்டா ராமேஸ்வரத்துல தான் என் மாமா இருக்காரு, அவர் மோத்துல முடிக்க சங்கடமா இருக்குன்னு சொல்றான். அப்படியா? ஏங்க, நீங்க நேர்த்தி கடன் வச்சிருக்கீங்களா? ஆமா உமா, தெரியாதனமா அதை இவங்கிட்ட சொல்லிட்டேன். இவன் அதையே பிடிச்சுக்கிட்டு உளறிட்டு இருக்கான். கடவுளே. அது சரிடா, நான் கேவலம் மனுஷன் தானே, மறந்துடலாம். ஆனா சாமி மறக்குமா? மூத்த பையனுக்கே அங்க முடியறக்காம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் நீ சாமியை நினைச்சிருப்பியாடா? சாமிக்கு வேண்டுதல் வச்சதுக்கு அப்புறம் தானே கிருஷ்ணா உனக்கு தொழில் விருத்தியாச்சு, வம்சம் விருத்தியாச்சு. வரங்கடச்சோன்ன வேண்டுதலை மறக்கிறது எந்த விதத்துல நியாயம்டா? என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? எந்த கடனை வேணா பாக்கி வைக்கலாம், நேர்த்தி கடனை மட்டும் பாக்கி வைக்கவே கூடாது. அதனாலதான் 3 பேருடைய கல்யாணத்திலயும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது. நீயாவது எடுத்து சொல்லுமா. நான் சொல்லி சொல்லி ஓஞ்சு போயிட்டேன். என்னப்பா அது? குலதெய்வம் வழிபாடுங்கிறது நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம், பாரம்பரியம் எல்லாமே. அத போய் மறக்கலாமாப்பா? ஆஹா, மறக்கலடா. அங்க மாமா இருப்பாரேன்னு தான் போறதை தவிர்த்துட்டு வந்தேன். அவர் இருந்தா என்னப்பா? அவர் என்ன நம்மள வெட்டியா போட்டுருவாரு? டேய், எரிச்சு போடுறதுக்கு தயாரா இருந்தவர் அவரு. குட்டி குட்டி பசங்களா இருக்கிறவங்களை அழிச்சிட்டு போயிருந்தா என்ன நடக்கும்? ஆஹா, உங்களோட உசுருக்கு பயந்து தாண்டா நாங்க போகவே இல்லை. அப்பா, அது சரிப்பா. அப்பதான் நீங்க போல, இப்பதான் நாங்க வளர்ந்த ஆளாயிட்டோமேப்பா. குலதெய்வத்துக்கு வச்ச நேர்த்தி கடனை நிறைவேற்றலன்றதான் குறைன்னு மாமா சொல்றாருல்ல, அந்த குறை எதுக்குப்பா? அப்பா, உங்களை பாத்துக்க நாங்க 4 பேர் இருக்கோம்பா, ஒன்னும் ஆகாதுப்பா. என்னடா? ஆமாம்பா, தடியா நாங்க 4 பசங்க இருக்கோம்பா. இன்னும் அந்த விநாயகத்துக்கு பயந்துகிட்டு வேண்டுதலை விட்டு கொடுக்கணுமா? இத பாருங்க, அண்ணன் சொல்றது 100 மடங்கு சரி. முதல்ல குலதெய்வ நேர்த்தி கடனை முடிச்சிட்டு வந்துருவோம். இத்தனை பிரச்சனைக்கும் அந்த சாமிக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றாம விட்டதுதான் காரணம்னா அந்த கடனை நாம இப்ப அடிச்சிருவோம். டேய், கேட்டப்பெல்லாம் உன் மாமா பிரச்சனை பண்ணுவாருன்னு போகாம விட்டுட்ட. இன்னைக்கு நீயும் உன் மாமா அளவுக்கு வளர்ந்துருக்கியாடா. இனியாவது அந்த வேண்டுதலை நிறைவேத்து. கிளம்பு. எனக்கு தெரிஞ்சு அந்த தெய்வ குத்தம் தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். டேய், எந்த சாமிடா தம் பிள்ளைங்களுக்கு கெட்டது நினைக்கும்? நாம தப்பு பண்ணலாம்டா, சாமி இவன் தப்பு பண்ணோம். பாத்தியா உமா, எப்படி வியாக்கியானம் பேசுறான் பாரு.
டேய், இந்த வியாக்கியானம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். குளங்காத்த ஐயனார் கோயில் ரொம்ப உக்கிரமான தெய்வம். அத முதல்ல புரிஞ்சுக்க. அண்ணே, இவர் ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாம். எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்றேன். டேய், ராமேஸ்வரம் தாண்டா. தூத்துக்குடி வரைக்கும் எல்லாருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போடு. அதுக்கு மேல கார்ல போயிடலாம். சரி மாமா, நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி, நாம எல்லாம் ராமேஸ்வரம் போறோம், அதுக்கு தயாரா இருங்க. யோ, வாயா அண்ணா. என்னத்த எல்லாரும் கூடி கொஞ்சம் குழாவிக்கிறாங்க. குலதெய்வ கோவிலுக்கு வேற போறாங்களா? இப்படியே எல்லாம் போச்சுன்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஆமா, இத நான் அப்படியே சும்மா விட்டுருவேன் நினைச்சீங்களா மாப்பிள்ள? இந்த ஈஸ்வரி அப்படியெல்லாம் நடக்க விடவே மாட்டா. இந்த பாருங்க, குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதா கஷ்டம் மாப்பிள்ள. சிண்டு முடியறது ரொம்ப சுலபம். நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன், அதுபடி நீ பண்ணிடு. என்னத்த பண்ணணும் சொல்லுங்க. என்ன 80 ரூபாய் தான் மீட்டர் ஓடி இருக்கு. சேஞ்ச் வாங்காம போறீங்க? நான் எப்பவும் 100 ரூபாயா தான் தருவேன். பேலன்ஸ் நீயே வச்சுக்கோ. நான் சம்பாதிக்காத காசு வாங்குறது பிச்சை எடுக்கிறதுக்கு சமம். என்னோட பணம் எனக்கு இருந்தா போதும். இந்தாங்க. இதுக்கும் திமிருன்னு பேர் வச்சிடாதீங்க. இதுக்கு பேரு தன்மானம். புடிங்க. பேங்க் போய் பணத்தை எடுத்துட்டு வானா இவ்வளவு நேரமா? சரி சரி, பணத்தை கொடு. என்ன பெரியப்பா, போய் எடுத்துட்டு வர தேவையில்லையா? எவ்வளவு எடுக்க சொன்ன? எவ்வளவு எடுத்திருக்க? 3 லட்சம் ரூபாய் தான் எடுக்க சொன்னீங்க. 3 லட்சம்னா எத்தனை கட்டு இருக்கணும்? 6 கட்டு. பாரு, 5 கட்டு தான் இருக்கு. ஐயோ, ஒரு கட்டு குறையுதா? பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? இல்லப்பா, பார்த்துதான் எடுத்துட்டு வந்தேன். ஆட்டோல உட்காந்து. அப்பா, அந்த ஆட்டோல தான்ப்பா விழுந்திருக்கணும். ஒரு 6 கட்டு பணத்தை கொண்டு வர தெரியல. நீ எல்லாம் குடும்பத்தை நாசமாக்க வந்து பிறந்திருக்க. எதுக்குங்க இப்ப அவ்வளவு கரிச்சு கொட்டுறீங்க? 50,000 தானே, போலீஸ்ல சொல்லிக்கலாம், விடுங்க. 50,000க்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைய சொல்றியா? ஏற்கனவே இந்த கேஸுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலையிறது பத்தலையா? என்ன டார்ச்சர் பண்றதுக்கு என்ன பெத்து வச்சிருக்கான் இவள? ஆமா, வளர்த்ததெல்லாம் இவரு இப்ப பிடிக்கலன்னு ஒண்ணு பெத்தவனை குறை சொல்றாரு. என்ன பெரியப்பா எப்படி சொல்றீங்க? எனக்கு அந்த ஆட்டோக்காரிய நல்லா ஞாபகம் இருக்கு. அவளை கண்டுபிடிச்சு நான் பணத்தை வாங்கிடுவேன். கிழிச்சனி எல்லாம் என் தலையெழுத்து. குடும்பத்தை சீரழிச்சது பத்தாதுன்னு என் பணத்தையும் ஒழிச்சு கட்டுறதுக்காக வந்து பிறந்திருக்கா. அண்ணா, அந்த டிஸ்சார்ஜ் சம்மரியை வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? யார் அனுப்பி வாங்கிட்டு வர சொல்ல போற? நந்தினி விட்டுதா? கிழிச்சா. டிஸ்சார்ஜ் சம்மரி கேட்ட ஏதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வர போறா. நீயே போய் வாங்கிட்டு வா. முருகா, வா, நாம போய் இந்த பணத்தை கட்டிட்டு வந்துடலாம். பாருங்க பெரியம்மா, சின்ன சின்ன தப்புக்களை என்ன எப்படி திட்டுறாருன்னு. அவரை பத்தி உனக்கு தெரியாதா? கொண்டாடுறதுன்னா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாரு, இல்லைன்னா தரையில போட்டு மிதிப்பாரு. சரி, அவர் சொன்னதையே நினைச்சிட்டு இருக்காத. கீதாவுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா. போ, கணத்தோட. கீதா, மெதுவா. வாவ், சூப்பர். திலீபா, இங்க வாங்க. இங்க வந்து இத பாருங்க.
திலீபா, வந்துட்டேன். சீக்கிரம் ஒரு வா. நிமிஷம் வரேன். என்ன ஆச்சு? இங்க பாரு இத. அடிச்சோண்ட லக்கி பிரைஸ். யூஎஸ் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம அனுப்புன புரோட்டோடைப் சஜஷன் எல்லாமே ஓகே பண்ணிருக்காங்க. நம்ம உடனே இதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாம். சூப்பரான விஷயம் திலீபா. அவங்க கொடுத்திருக்கிற டைம் 6 மாசம். கரெக்டா 6 மாசத்துல ப்ராஜெக்ட் முடிச்சு ஆன் சைட்டுக்கு ஆள் அனுப்பிட்டு நாமளும் போயிட வேண்டியதுதான். 6 மாசத்துல $10,000 சம்பாதிக்கலாம். ஐயோ கவிதா, இது செம லக்கு கவிதா. இந்த கோர்ட்டு கேஸ்லாம் முடிஞ்சதும் நம்ம மொத்த குடும்பத்துக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சோ என்னவோ. நீ கர்ப்பமா இருக்க, நம்ம ஆர்டர் வேற கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐயோ. ஆனா கரெக்டா ஆன் சைட் போற நேரத்துல நான் நரமாசமா இருப்பேன்ல திலீபா. ஆமா இல்ல, நீ கர்ப்பமா வேற இருக்க. சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதானே தெரியல கவிதா. பிரெக்னன்சி நேரத்துல டிராவல் பண்றது வேற திலீபா. ஆனா பிரெக்னன்ட்னு தெரிஞ்சாலே வீசால நிறைய சிக்கல் வரும். நம்ம ப்ராஜெக்டும் பாதிக்கும். மனசே ஒரு மாதிரி இருக்கு கவிதா. எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தோம். அப்படி இருந்தும் உனக்கு எப்படி இந்த மாதிரி பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சு? ஏய், என்ன பேசுற? உனக்கு தெரியாதா என்ன? கவிதா, நான் ஒன்னு சொல்லவா? என்ன? நாம பிசினஸ்ல முன்னேற நேரம் இது. இப்ப போய் பிரெக்னன்ட் அதுக்குதுன்னு இருந்தா நம்ம முன்னேற்றம் தடைப்படும். அதனால பேசாம இந்த கருவை கலைச்சிடுவோம். என்ன சொல்ற? தப்பா எடுத்துக்காத கவிதா. பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. நிச்சயம் ஆன் சைட்டுக்கு நீ மட்டும் தான் போக முடியும். நான் இங்க இருந்து ஆபீஸை கவனிச்சுக்கணும். வாழ்க்கையில முன்னேறணும்னா சில காம்ப்ரமைஸ் செஞ்சுதான் ஆகணும். குழந்தை தானே, அது எப்ப வேணாலும் பெத்துக்கலாமே. பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயாவது தானே வரும். அது வரப்பவே பிடிச்சுக்கிட்டாதான் முன்னேற முடியும் கவிதா. புரிஞ்சுக்கோ. என்ன பேசுற? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். நாம சொந்த காலில் நின்று சாதிக்க வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்துல குழந்தை அதுக்குதுன்னு நம்ம கவனத்தை திசை திருப்பிட்டு இருந்தா எப்படி சாதிக்கிறது சொல்லு? நீயே யோசிச்சு பாரு. இந்த பிசினஸ் விட்டா மறுபடியும் நமக்கு இது மாதிரி கிடைக்குமா? யூஎஸ்ல இருந்து ஒரு ஆர்டர் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு உனக்கே தெரியும் கவிதா. அந்த ஆர்டரை நம்ம கரெக்டா கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம பெரிய கம்பெனியா வளர முடியும். நீயே யோசிச்சு பாரு. இந்த மாதிரிலாம் பேசாத திலீபா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கன்சீவ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சதும் மொத்த வீடும் எவ்வளவு கொண்டாடிச்சுன்னு நீயே பார்த்தல்ல. அதெல்லாம் யோசிக்காம நீ பாட்டுக்கு ஒரே வார்த்தையில கலைச்சிருன்னு சொல்ற. கவிதா, உழைக்க வேண்டிய நேரத்துல உழைச்சிருப்போம். பிள்ளை பெத்துக்க வேண்டிய நேரத்துல பிள்ளை பெத்துப்போம். இதைத்தானே நான் சொல்றேன். என்னால முடியாதுப்பா. அத்தையோட சந்தோஷத்துல மண் அள்ளி போட இல்ல நெருப்பள்ளி போட என்னால முடியாது. அம்மாவை நினைச்சு பயப்படுறியா? எப்படி அவங்க நம்ம முன்னேற்றத்தை தடுப்பாங்க சொல்லு? நிச்சயம் மாட்டாங்க கவிதா. நாம சொன்னா புரிஞ்சுக்கிட்டு முதல்ல ஓகே சொல்றதே அம்மாவா தான் இருப்பாங்க. நிச்சயமா மாட்டாங்க. எதிரியாவே இருந்தாலும் அவங்க உயிர் நம்மளால போக கூடாதுன்னு சொல்றவங்க அத்தை. இது நம்ம குடும்பத்தோட வாரிசு. இத கலைக்க அவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க. அம்மா ஒன்னும் அவ்வளவு பழைய ஆள் கிடையாது கவிதா. மாடர்னா திங்க் பண்றவங்க. பேசாம வா, இப்பவே போய் அம்மா கிட்ட கேட்டுருவோம். அவங்க ஓகே சொன்னா உனக்கு ஓகே தானே? அவங்க நிச்சயமா சம்மதிக்கவே மாட்டாங்க. சம்மதம் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு கவிதா. நீ வா, இப்பவே போய் அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிக்கலாம். ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு போறேன், சரியா? இத பத்தி பேசினாலே அவங்க தாங்க மாட்டாங்க திலீபா. வேண்டாம். இங்க பாரு கவிதா, நாம ஒன்னும் அவந்திகா அணி மாதிரி ரகசியமா போய் கழிச்சிட்டு வர போறதில்ல. எது பிராக்டிக்கலோ அதை யோசிச்சு அம்மா கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் பண்ண போறோம். சிச்சுவேஷன் அம்மா கிட்ட சொல்லுவோம், வெளிப்படையா பேசுவோம். அப்புறம் அம்மா என்ன சொல்றாங்களோ அதை செய்வோம், சரியா? வா, இப்பவே போய் அம்மா கிட்ட பேசிடுவோம். வா. எடுத்துட்டு வா. உட்காரேஸ்வரி. என்ன அவந்திகா இவ்ளோ ஜூஸ் புழிஞ்சிட்டு இருக்க? கண்ணு வைக்காதீங்க. கவிதா அடிக்கடி தாகம் எடுக்குதுன்னு வேற சொல்றா. வெறும் தண்ணியே குடிக்க வேண்டான்னு தான் மொத்த பழத்தையும் ஜூஸா போட்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறேன். அவ வேணும்ன்றப்ப ஜூஸ் எடுத்து குடிக்கட்டும். ஓ, ரொம்ப நல்ல ஐடியா தான். நேத்து அப்பா பேசினார் அத்த. கவிதா உன்னோட ஓரகத்தி இல்ல, உனக்கு அவளும் தங்கச்சி மாதிரி தான். பூமிகா கன்சீவ் ஆனா எப்படி பாத்துப்பியோ அதே மாதிரி அவளையும் பாத்துக்கோன்னு சொன்னாரு. கவனிச்சுக்கிறதுனா என்ன, இடுப்புல தூக்கி வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கவா போறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். பாத்தியா ஈஸ்வரி, எங்க வீட்ல எல்லாரும் புது வாரிசு கொண்டாட தயாராயிட்டோம். அப்போ கிருஷ்ணா என்ன சொத்தை நிர்வாகம் பண்ண அடுத்த தலைமுறை வந்துருச்சுன்னு சொல்லு. எனக்கு என்னவோ அந்த வாரிசு பிசினஸ்ல இறக்கி விட விருப்பம் இல்லை ஈஸ்வரி. ஏன் உமா?
நிர்வாகம் பண்ண ஆள் இல்லாம அவ்வளோ பிசினஸ் இருக்கு. இத கையில எடுக்கிறத விட்டுட்டு வேற என்ன செய்ய போறான் உன் பேரன்? அத்தையும் நானும் இத பத்தி பேசணும். அது பேரனோ பேத்தியோ அத முதல்ல நல்ல ஸ்கூல்ல சேர்த்து நல்லா படிக்க வைக்கணும்னு சொன்னாங்க. ஏன் உமா, உன் வீட்ல எந்த பிள்ளைக்கு படிப்பு குறைச்சலா இருக்கு? எல்லாரையும் நீ நல்லா தானே படிக்க வச்ச. அந்த மாதிரி இந்த குழந்தைய நல்ல ஸ்கூல்ல சேர்த்து நல்லா படிக்க வைக்காமலா போயிடுவ? நான் அதை சொல்லல ஈஸ்வரி. நான் படிக்க வைக்கிறேன்னு சொன்னது வேற மாதிரி. உங்க அண்ணனும் சரி, 4 பசங்களும் சரி, எல்லாரும் பிசினஸ் பிசினஸ்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பொம்பளை பிள்ளை கவிதாவும் பிசினஸ்க்கு போயிட்டா. இந்த குழந்தைய படிக்க வச்சு ஐஏஎஸ் இல்லன்னா ஐபிஎஸ் ஆபீசர் ஆக்க போறேன். ஆ, நம்ம ரத்னம் மாதிரி ஒரு நேர்மையான ஆபீசரா ஆக்கணும். சமூகத்துக்கு நிறைய நல்லது செய்யணும். இதான் என்னோட ஆசை. அத்தை கவலையே படாதீங்க. வரப்போற பாப்பாவ குட்டி பிள்ளையில இருந்து நல்லா கவனிச்சுக்கிட்டு படிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பாடு. அடே அப்பா, இன்னும் புள்ளைய பிறக்கல, அதுக்குள்ள இவ்ளோ பிளானா? அதுல என்ன தப்பு இருக்கு ஈஸ்வரி? தலையில விளக்கு வச்ச வண்டி ஒண்ணு நம்ம வீட்டு முன்னாடி வந்து நின்னா எவ்வளவு பெருமையா இருக்கும் இல்ல? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. கவிதாவோட குழந்தை இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு. 2 பெரியப்பா, ஒரு சித்தப்பா, பெரியம்மா, சித்தின்னு எல்லாரும் கொண்டாடி கொண்டாடி வளர்க்க போறோம். உமாவோட பேர குழந்தை இதுன்னு ஊர்ல எல்லாரும் பேசுறதுக்கு பதிலா அந்த குழந்தையுடைய பாட்டி உமான்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வரேன் பாரு. அத்தை குட்டி பாப்பாவை பெத்து என் கையில கொடுத்துட்டு கவிதா என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். அத நல்லபடியா வளர்க்க வேண்டியது அத்தைக்கும் எனக்கும் உள்ள பொறுப்பு. அவனை வளர்த்து முதல்ல நம்ம வீட்ல என்ன ஃப்ராடுத்தனம் நடந்தாலும் அதை எதிர்த்து கேள்வி கேட்க வைப்பேன். அதுக்கப்புறம் வெளியே போய் தன்னால கேள்வி கேட்பான். இவளுங்க எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டாளுங்களே, என்ன பண்றது? புதுசா பிறந்த மாதிரி இருக்கு ஈஸ்வரி. எல்லா கஷ்டங்களையும் தீர்த்த கடவுள் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்காருன்னு நினைக்கும் போது பூரிப்பா இருக்கு. என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க. என்னடா அங்கேயே நின்னுட்டீங்க? ஒண்ணும் இல்லம்மா. என்ன திலீப்பா, அதுக்குள்ள ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஒண்ணுமே ரெடி ஆகலடா. இப்பதான் சமைக்க ஆரம்பிக்க போறேன். இல்ல பரவாயில்லம்மா, நான் ஆபீஸ்க்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டுக்கிறேன். திலீபா, என்னமோ சொல்லுன்னு வந்தல, இப்ப சொல்லு அத கிட்ட. என்னம்மா, என்ன விஷயம் சொல்லு. அது ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணும் இல்லத்த, உங்ககிட்ட ஒரு விஷயம் கன்சல்ட் பண்ணணும்னு சொன்னாரு. அதான். எதுக்கு யோசிக்கிற? என்ன ஏதுன்னு சொல்லுடா. இல்லம்மா, இந்த அமெரிக்கால இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னல. ஆமா. அந்த ஆர்டர் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருக்குமா. ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். ஓ. புதுசா வேலைக்கு இன்னும் 20 பேரை சேர்க்க போறோம்னா பாத்துக்கோங்களேன். அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட். அது சந்தோஷம் தானே. பாத்தியா, இந்த கோர்ட் கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆண்டவன் நமக்கு கிள்ளி கொடுக்காம அள்ளி அள்ளி கொடுக்கறான் பாரு. இவளுங்க சந்தோஷத்தை எப்படி கெடுக்கிறது? நம்ம பிரார்த்தனையும் பொறுமையும் எதுவுமே வீண் போகலடா. பாரு, இனிமே உனக்கு வெற்றி மேல வெற்றி தான். சந்தோஷமா நீ பிசினஸ் பண்ணு, நீ நல்லா வருவ. ஆனாமா, இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகி கரெக்டா 6 monthsல அமெரிக்கா போற மாதிரி இருக்கும். அடிக்கடி வர போகணும். தாராளமா போயிட்டு வா. நான் இல்லம்மா, கவிதா தான் போகணும். கவிதா ஏ? இல்லம்மா, வெளிநாட்டு பிசினஸ்ல அவதாமா கவனிச்சுக்கிறா. இங்க இருக்கிற பிசினஸ்ல நான் தான் கவனிச்சுக்கணும். 6-7 மாசத்துலனா நிற மாசத்துலயா? வேணா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. நிற மாசத்துல ஆட்டோல கூட போக கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது இவ ஃபிளைட்ல போணுமா? வேணா ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அம்மா, இது நாங்க பிசினஸ்ல வளர்ற நேரம்மா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டா அடுத்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வராது. பேரும் கேட்டு போயிடும், எங்க பிசினஸும் முடங்கி போயிடுமா. நாங்க வளர வேண்டிய நேரம் இல்லம்மா. எங்களுக்கு என்ன வயசாம போயிடுச்சு? அதுக்கு
குழந்தை வேணும்னா அப்புறமா கூட பெத்துக்கலாம்ல. இப்போ இந்த இந்த கருவை